ஹலோ ஹாய் வித்யாக்கா. ஹாய் சந்தியா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளோரிடாவில். அருமையான வீட்டில் இருக்கோம் நாங்கள். ஹோம் டூர் தனியாக போடுறோம். எல்லாம் பேய் வீடு மாதிரி இருக்குன்னு வேற பயப்படுறாங்க. இரு பட்டர் இருக்கு அம்மா எடுத்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளோரிடா வந்துட்டோம். ஹலோ, ஹாய். ஓகே, இப்போ நம்ம போய் சாப்பிட போறோம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரீச் பண்ணும்போதே நமக்கு 2-3 மணி ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்கும்போது லேட் ஆகிடுச்சு. ஆனால் காலையில் எல்லாருமே ஆர்வத்தில் வேகமாகவே எழுந்திரிச்சிட்டாங்கங்க. ஸோ அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு டீ எல்லாம் குடிச்சு வெளியில் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீட்டில் மேலே தான் அந்த உட்டெல்லாம் வச்ச மாதிரி கட்டியிருக்காங்களா. ஸோ இவங்கெல்லாம் குழந்தைங்க பார்த்து பேய் வீடு மாதிரி இருக்குது, படத்துலலாம் வர பேய் வீடு மாதிரி இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு வெளியில் ஆக்சுவலாக. அதனால் காலையில் கொஞ்சம் நேரம் அவங்க வெளியில் போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருந்துட்டு இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து ஆயிடுச்சுங்க, ரொம்ப டைமே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றோம் எல்லோரும். ப்ரெட்டு, சீரியல் எல்லாமே இருந்துச்சு. எக்கு போட்டுட்டு அந்த மாதிரி இருந்ததை வச்சு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு. ட்ரிப்பு வரும்போது எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா எதுவும் சமைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவோம். இந்த தடவையும் அப்படி தான். எங்கள் ஹஸ்பண்ட் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் வர வழியிலேயே நான் எக் வாங்கிட்டேன். எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அதை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் எப்போவுமே மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நாள் ஆகும்போதெல்லாம் பேசாமல் நம்மளே வீட்டில் சமைச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இங்கே கிடைச்ச சாப்பாடு அப்படி இருந்ததுங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ காட்ட போகிறோம். கீதுக்காவா நம்ம போய் அந்த வியூவை காமிச்சிட்டு வரலாம். வாங்க வாங்க, கீதுக்கா கூட வாங்க. எல்லாம் என்னது பெட்டா இருக்கு. எங்கடா சான்வி? பாருங்க எவ்வளோ அழகான வியூவில் நம்ம வந்து வீடு எடுத்திருக்கோம். லேக் வியூ. வந்துக்கிட்டே இருங்க. கீதுக்கா சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. அது என்னதுடா பாப்பா? பேட்டியோவா? வேற வீடோட பேட்டியோ. பாம் ட்ரீ பாருங்க எல்லாரும். சூப்பரா இருக்குடா அந்த இடம். இவருங்க எவ்வளோ அழகான இடம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ ஒரு 3 நாள் ஸ்டே பண்ண போறோம். இங்க பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. நான் வந்து இந்த வீட்டோட ஹோம் டூர் போடுறேங்க. ஹோம் டூரை விட இந்த இடம் தான் எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் இந்த வீடு நாங்கள் புக் பண்ணோம். ஏய் பறந்துடாதடா. சரி வேணா விடு, போகாத. இட்ஸ் ஓகே. வேணா ராஜா. ஓ எவ்வளோ ஷெல் இருக்கு பாருங்க. இல்ல ரெண்டு பக்கத்துல இருக்குல்ல. லேக் தானே இது. லேக், நல்ல பெரிய லேக். பக்கத்துல இருக்குல்லமா. அது கிளாம் ஓபன் பண்ணது கிளாம். அது ஸ்னேல் ஷேல் பெருசா இருக்குது. அப்புறம் அங்க தெரியுதா அந்த லீஃப். அது மேல தான் ஃப்ராக் உட்காரும். ஓ அப்படியா? ஓ ஃப்ராக் வந்து அது மேல தாங்க உட்காருது. இங்க பாரு எல்லாம் ஈவினிங் வந்து இப்படி நம்ம உட்காந்துக்கலாம். பேசாம வெளியில போகாம இங்கே உட்காந்துக்கலாம் போல. ஆமா அது பிங்க் கலர் தெரியுதா? அதான் ஸ்னேல் எக்ஸ் வந்து ஓ சாரி சாமி, நீ தான் பண்றன்னு நினைச்சேனா. If we do it, can we do it? You guys, ma ரொம்ப டார்க்கா தெரியுமா? We are. No one does that. You look great, beauties. Hey, அப்பவே தெரியும் கேவலமா. We know we are beauties, but எப்படி டார்க்கா தெரியுமா? எப்படி இருக்கும்? லைட்டிங் எப்படி இருக்குன்றத கேக்குறோம். ரெடியா கேர்ள்ஸ்?
என்ன ஒரு ஆள் துண்டோட போகுது. பரவாயில்ல பரவாயில்ல, திருப்பி போடுங்க. வீரனுக்கு ஜகஜம். டேய் செருப்பு தானே போடணும், செருப்பு தானே போடணும். ஹே நீ போடுறா, நீ போடுறா, நீ போடுறா. In 600 feet, continue on to Bel Air Bluffs. Continue on Bel Air Bluffs for 1.5 miles. நான் சாண்ட் இருக்கா? We're gonna be taller than Sudeksha. சூப்பரா இருக்குலடா செல்லம். Beach. டேய் அப்ப எந்த பீச் என்னது? அதோட பேக் வாட்டர் இது. ரெடியா ரெடியா? யா. போதுமா கொடை சைஸு? போதுமா கொடை சைஸு? ரெடியா நீங்க? எங்க கேப் எங்க, ஹேட் எங்க? ஆமா எடுத்துட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையும். திருப்பி ஒவ்வொன்றுக்கா காருக்கு வர முடியாது. கீழே வை. எதுக்கு எல்லா பாட்டிலையும் இதுல போட்டா? கீழே வை. பே பண்ணி இங்கேயும் பே பார்க்கணும். சரி வாங்க இப்படியே நடங்க. கேப் எங்கடா? பாப்பா அம்மாவோட கேப் கொடுங்கடா. அம்மா நல்லா இருக்கு. That lady is laughing. Because your mom broke it. பிஞ்சிச்சு போலக்கா. தெரியல, நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு. ஓகே, இப்போ அம்மா வந்து பாத்தீங்கன்னா கொடைய உடைச்சிட்டாங்க. திருப்பியும் ஆனா இருந்தாலும் கண்டினியூ பண்ண. உலகத்திலேயே பெரிய கொடை. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 1 hour நடந்து பீச்சுக்கு போக போறோம். திரும்பி காட்டே வாங்க சந்தியா. நம்மளுக்கு தொலைக்கிறேன் சமையல் அமெரிக்கா இன்னைக்கு. Wait, my face, I hate it. So hot outside, I'm gonna burn, I'm gonna die today. I guess that's okay. போய் இறங்கினோன்னே செம்ம வெயிலுங்க. ஃப்ளோரிடா வெயிலுன்னு தெரியும், ஆனால் நம்ம குளிரான ஊர்லேருந்து டக்குன்னு ஒரு நாள் வந்து வெயிலுக்கு வந்தோடனே தாங்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா பீச் அம்பர்லாவை தூக்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். எல்லோரும் எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. செம்ம காமெடியாக இருந்ததுங்க. இருக்காங்க அதோ அந்த பிள்ளைங்க பின்னாடி இருக்காங்க. செம்ம க்ரௌடான பீச். செம்ம க்ரௌடு இன்னைக்கு. இதுக்கும் இது மண்டே மாதிரியா இருக்கு பாருங்க. எல்லாருமே லீவ் போட்டு வந்துட்டாங்களா இல்லை எல்லாருமே ஸ்ப்ரிங் பிரேக் ஃப்ளோரிடா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் வாட்டர் பீச்சுன்னு ஒரு பீச்சுக்கு தான் வந்திருந்தோம். இது வந்து நாங்கள் யூஎஸ்க்கு வந்த புதுசில் ஒரு 2 years இங்கே தான் இருந்தோம் ஃப்ளோரிடாவில். அந்த டைமில் வந்து இந்த பீச்சுக்கெலாம் வந்திருக்கோம். ஸோ அந்த ஞாபகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன அசால்ட்டாக பீகாக் இவ்வளோ இருக்குது, நான் இன்றைக்கி தாக்கா பார்க்குறேன். அதான் இது என்னமோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி கோழி மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் கொஞ்ச நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கே வந்திருக்கோம்? Curry leaves and the infusion. அவங்களா இறங்கிட்டியா? போட்டுட்டு சாப்பாடு அப்புறமா எதுவாக இருந்தாலும் நமக்கு. ஆமாம். ஏய் சுதிக்ஷாமா, Sauce! Come now! வாடா 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 அம்மா. எங்க பாப்பா உங்ககிட்ட வந்துச்சு. ஹாய் வாங்க. ஓடுங்க 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 ஓடுங்க.
நல்லா இருக்கு இந்த இங்கே முடிச்சுட்டு அப்படியே ஒரு போர்டு வாக் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியலையே, இப்போயே டைம் ஆகிடுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்கன்ட்டு போனோம். ஃபுட்டு ஓகேவாக இருந்துச்சுங்க. பட் உள்ள ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதுக்கு தானே வந்தோம் நம்ம, ஜாலியாக இருக்கிறதுக்கு. ட்ராகன் ப்ரான் ஊதி சாப்பிட்றா சாமி, சூடாக இருக்கு. காலம் மாதிரி தெரியல, ஜெலிஃபிஷ். கீதிக் சுதிக்ஷாமா, Zeus, you want squid? You want squid? யா I don't know how squid tastes. Mom, can you give me a baby piece from yours? I want to see how it tastes. Geese. Hey, I geese. don't like squid. கீப்ஸ். இது நல்லா இருக்குதானே? That's good. அதை எடுத்து மறுபடியும் எடுத்து வை. இந்த லைட் எடுங்க. சாப்பிட்டுட்டு போர்டு வாக் போகலான்னு போனோங்க. ஆனால் அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் இங்கே மெதுவாக நீட்டி நெளிச்சு எல்லாம் பேசி செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. இன்னொன்று நேற்று வந்து ஃபுல்லாக ட்ராவலில் வந்தோம் இல்லையா, ஸோ அதுவுமே டைமும் ஆகிடுச்சு. எல்லாம் பீச்சுக்கு போனது எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.